கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026 வருஷம், இந்த புது வருஷத்திலே ஜெபத்தோடு நாம் நுழைய போகிறோம். தேவன் 2026 வருஷம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். யாப்பேசனுடைய ஜெபம். யாப்பேசனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகுந்த ஒரு துக்கமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஜெபத்தை வைத்தே பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா சகோதரை பார்க்கிலும் கனவீனப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டிருக்கிறான். குடும்பத்திலே அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒடுக்கப்பட்டவனாய் காணப்பட்டிருக்கிறான். யாராலும் கனப்படுத்தப்படவில்லை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். தன் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை காண்பேனோ, ஒரு நன்மையை காண்பேனோ, ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்குமோ, அதிசயம் நடக்குமோ என்று அவன் பல விதங்களிலே ஏங்கி இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய ஒரு ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஒரு ஜெபம், யாப்பேஸ் ஜெபித்த ஜெபம் அவன் வாழ்க்கையில் இருந்த சகல அந்தகாரத்தையும், சகல இருளையும், சகல நெருக்கத்தையும், துக்கத்தையும் மாற்றி போட்டது மாத்திரமல்ல, உன் சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் எழுதப்பட்ட வசனத்தை நான் வாசிக்க முடியும். அப்படியாக யாப்பேசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் யாப்பேசுடைய ஜெபந்தான். தெய்வப்பிள்ளையே, இந்த யாப்பேசுடைய ஜெபத்திலே நீங்கள் பார்க்கும்போது அவன் இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறான். இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த பிடித்த வார்த்தை. இந்த 2026 வருஷம் இருள் ஜனத்தை மூடும், காரிருள் தேசத்தையே மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரிருள், இருள் என்பது வாதை, தீராத வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் இந்த தேசத்தையே, ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி அவன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை இழக்க வைக்கும். சமாதானமற்றவனாய் இருப்பான். ஆனால் யாப்பேசை போல நீங்களும் நானும் செபிக்க ஆரம்பிக்கும் போது என் தேவனாய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனையும் நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த 2026 வருஷம் நம் நுழைய வேண்டும். இந்த புதிய வருஷத்திலே ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் தேவன் நோக்கி பார்க்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் வந்து தங்கும். அவன் எல்லையை பெரிதாக்குவார். தேவனுடைய கரம் அவனோடு கூட இருக்கும். எந்த தீங்கும் வராதபடிக்கு தேவன் அவனை பாதுகாப்பார். அவன் எதையெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறானோ அதை தேவன் அவனுக்கு அருள் செய்வார். செபிக்கிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி, சுவாசமுள்ள மனுஷனை நோக்கி பாராதபடிக்கு, இரத்த சம்பந்தமான எந்த மனுஷன் நோக்கி பார்க்காதபடிக்கு, எந்த அதிகாரிகளையும் எந்த புயபலத்தையும் நம்பாதபடிக்கு நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பீர்களானால், என் வேதம் சொல்லுகிறது, யாப்பேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். தன் சகோதரர்களுக்கு உதவி செய்கிற இடத்துல இருந்தான். எந்த ஜனங்கள், எந்த குடும்பங்கள் இவன் நமக்கு பலன் இல்லை, இவனால் நமக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் இல்லை என்று அவனை ஒதுக்கி வைத்தார்களோ, எந்த ஒரு காரியமானாலும் அவனிடத்தில் கேட்காதபடிக்கு துக்கப்படுத்தினார்களோ, அந்த எல்லா ஜனங்களும் அவனிடத்தில் வந்து கை கட்டி நிற்கிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைத்தது போல யாப்பேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
கேட்கிற தேவஜனமே, நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, வருகிற 2026 வருஷம் யாப்பேஸ் ஜெபித்தது போல ஜெபத்தோடு கூட தன் வாழ்க்கையை நடத்துங்கள். இஸ்ரவேல் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமே, ஆமே.